ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா, உடச்ச கோதுமையை வச்சு ஒரு உப்புமா தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிள், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு உடச்ச கோதுமையை 2லேருந்து 3 நிமிஷம் நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 2 கப்பு உடச்ச கோதுமையை சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த கோதுமையை நல்லா வறுத்து விடுங்க. நல்லா வறுப்பட்டு லைட்டாக அதோடைய ஃப்ளேவர் வெளியில் வரும். அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெய்யில் வறுத்து நம்ம உப்புமா செஞ்சோன்னா பிசுபிசுப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டு அதோடைய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. உடச்ச கோதுமை வறுத்த அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்த பிறகு 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுந்தும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு 30 செகண்ட் வறுத்து விட்டால் போதும். லைட்டாக அதோடைய கலர் சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு வறுத்து விட்டால் போதும். 30 செகண்ட் வறுத்து விட்டதில் லைட்டாக அதோடைய கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ இதில் 10 உடச்ச முந்திரி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். முந்திரி சேர்த்து லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி நல்லா வறுப்பட்டு லைட்டாக அதோடைய கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சியை பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாவை நறுக்கி எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. 30 செகண்ட் இந்த எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டாச்சு. எல்லாமே நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு. இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகி அதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம இந்த கப்பில் தான் உடச்ச கோதுமையை அளந்தோம். 2 கப்பு உடச்ச கோதுமை எடுத்திருக்கோம். 2 கப்புக்கு 5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் கோதுமை ரவையாக எடுத்திங்கன்னா 2 கப்புக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்தா போதும். நம்ம உடச்ச கோதுமைன்றனால வேகிறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா 1 கப்பு சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு கிளறி விட்டு ஒரு கொதி வரட்டும். தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க உடச்ச கோதுமையை இதில் சேர்த்துக்கலாம். உடச்ச கோதுமையை சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு கோதுமையும் தண்ணியும் சமமாக ஆகிற அளவுக்கு நல்லா வேக விடணும். லோ ஃப்ளேமில் நல்லா வேக விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்டதில் தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி கோதுமையும் தண்ணியும் சரிசமமாக வந்திருக்கு. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வேக விடுங்க. அப்பப்போ மூடியை திறந்து கிளறி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விட்டாச்சு. இப்போ மூடியை திறந்து பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி கோதுமை நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு கிளறி விடுங்க. ஒரு கிளறி விட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கி சேர்த்து ஒரு கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டான உடச்ச கோதுமையில் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.